முட்டை சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கோதுமை மாவு 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் போல், பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதி கேரட் துருவி வச்சுருக்கேன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், முட்டை 5. முதல்ல மாவு பிசைஞ்சிடலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தெளிச்சு விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே பிசைஞ்சிட்டே இருக்கணும், அப்போதான் சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும் மாவு. அஞ்சு நிமிஷம் நல்லா அமுத்தி பிசைஞ்சிட்டேன். மாவு வந்து 1/4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 5 முட்டை எடுத்திருக்கேன். அதில் வந்து வெங்காயம், பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஒரு பாதி கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சிடலாம். நல்லா அடிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் கலர் வேணும்னா நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தியை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தேய்ச்சி எடுத்துடலாம்.
இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டோன்னா வேகமாக தேய்ச்சி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு தேய்ச்சி எடுத்துருவோம். நல்லா நைஸாக தேய்க்கணும் சப்பாத்தி. ஒட்டுச்சுன்னா நல்லா மாவு லைட்டாக தூவி விட்டுட்டு நல்லா ரவுண்டாக தேய்ச்சி விட்டுடலாம், லேஸாக இருக்கிற மாதிரி. நல்லா ஒன்று போல் ரவுண்டாக தேய்ச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டுடலாம். அடுப்பில் நான் வந்து சப்பாத்தி கல் வச்சுட்டேன். சப்பாத்தி அதில் போட்டுட்டு முதல்ல வந்து ஒரு சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெய் தடவி விட்டுட்டு 2 பக்கம் வெந்த உடனே தான் நம்ம வந்து அந்த முட்டை கலவையை அதில் அது மேலே ஆட் பண்ணணும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ 2 பக்கமும் லைட்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலக்கி 1.5 கரண்டி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். நிறைய ஊற்றுனா நம்ம பெரட்டி போடும்போது வெளியிலலாம் சிந்திடும். அந்த சப்பாத்தியோட எல்லா பாகும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த சைடும் நம்ம கொஞ்சம் 1.5 கரண்டி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். முட்டையெல்லாம் நல்லா அப்படி ஒன்று சேர்த்து விடுங்க, சப்பாத்தியோட ஆட் ஆகிற மாதிரி. சுற்றி வேற 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். திருப்பி போட்ட உடனே இப்பவும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த முட்டை சப்பாத்திக்கு வந்து டொமேட்டோ சாஸ் தான் கரெக்டாக மேட்ச் ஆகும். மறுபடியும் பெரட்டி போட்டு நல்லா 2 பக்கம் வேக வச்சு எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். சுவையான முட்டை சப்பாத்தி ரெடி.